10 வருஷம் கழிச்சு பிச்சைக்காரன் டேரக்டர் சசி அண்ட் விஜயேந்திரன் ரீயூனியனில் உருவான நூசாமி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 11 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்கிற சுவாசிகா தன் கணவனை இழந்து ஒரு சிங்கிள் மதராக தன்னோட 2 பசங்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. சுவாசிகாவுக்கு 35 வயசு ஆகும்போது தன்னோட பசங்க காலேஜ் படிக்கிறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு மறுமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை வருது. தன்னோட ஆசையை அவங்களோட முதல் பையன்ட்ட சொல்லும்போது அவன் புரிஞ்சிக்காமல் ரொம்பவே கோவப்படுறான். இதனால் அந்த ஆசையை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 5-6 வருடங்கள் போகுது. இப்போ முதல் பையன் அம்மா விஷயத்தில் தன் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அம்மாவுக்கு எப்படியாவது மறுமணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கான். இப்போ சுவாசிகாவோட 2 பசங்களும் தன்னோட ஊர் மக்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் எதிர்த்து சுவாசிகாவுக்கு 2வது திருமணம் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த நூறுசாமி. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படைப்பை ஃபஸ்ட் இதோட சோஷியல் மெசேஜுக்காகவே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணுமுங்க. மறுமணம், அதாவது செகண்ட் மேரேஜோட கான்செப்டை இவ்வளோ வலியோடையும் அழுத்தத்தோடையும் கண்டிப்பாக யாராலையுமே பதிவு பண்ண முடியாது. ஒரு ஆணுக்கு செகண்ட் மேரேஜ்னா ஈஸியாக கடந்து போகிற அந்த சமூகம், அதுவே ஒரு பெண்ணுக்குனா மட்டும் ஏன் ஏற்றுக்க மறுக்குதுன்றதை ரொம்ப யதார்த்தமாகவே இதில் சொல்லியிருந்தாங்க. டைலாக்ஸ்லாம் செம்ம இன்டெப்த்தாகவே எழுதியிருந்தாங்க. இந்த படம் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாகவும் அதே சமயம் எமோஷ்னலாகவும் நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு டைலாக்ஸ் தாங்க முக்கிய காரணம். அண்ட் படம் ஃபுல்லாக எமோஷனலாக கொண்டு போகாமல் அப்பப்போ ஹியூமர் சைடும் ஷிஃப்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. விஜயேந்திரன் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தாங்க பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் செம்மையாக இருந்துச்சு. தண்ணி ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி லைஃப்பில் ஒரு நிமிஷமும் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு அவரோட ரியல் லைஃப் கேரக்டராகவே படத்தில் வாழ்ந்துருக்காருன்னு தாங்க சொல்லணும். கிளைமேக்ஸ் மேக்கிங்லாம் படத்தோட பீக்கான எக்ஸிக்யூஷன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட மிக்ஸ் பண்ணி சொன்ன விதம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு பொண்ணு அம்மா அப்புறம் மறுமணம் பற்றி நினச்சா அவரோட ஃபேமிலி அண்ட் ஊர்லேருந்து என்னென்ன ப்ரெஷர்லாம் வரும்ன்றதை நமக்குள்ளே அப்படியே கடத்திருந்தாங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சுவாசிகா சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தை செமையாக புல் ஆஃப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. பசங்களோட ஒரு எமோஷனல் சீன்லாம் அவங்களோட உச்சக்கட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னே சொல்லணும். தனக்கு மறுமணம் வேணும்னு வெளிப்படுத்தும் போதும் சரி, வீட்டில் தனியாக உட்காந்து ஃபேன்ட்ட பேசும்போதும் சரி, தன்னோட சொந்தக்காரங்களே தன்னை கொல்ல நினைக்கும் போதும் சரி, இந்த மாதிரி எல்லா பரிணாமங்கள்லையும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. மற்றபடி பாலாஜி சக்திவேல், கருணாஸ், அஜய் தீஷன்னு எல்லாரும் அவங்களோட நடிப்பை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தோட குறைகள்னு பார்த்தீங்கன்னா, சீன்ஸ்லாம் தனித்தனி செக்மெண்ட்டாக ஃபீல் ஆச்சே தவிர ஸ்டோரியாக ஒரு ஃப்ளோவாக போகாத மாதிரி இருந்துச்சு. கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் இல்லாமல் சில சீன்கள் முன்னும் பின்னும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸில் வர காட்சிகள்லாம் அழுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மேலாட்டமாக கொண்டு போன மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனை எந்த டோனில் கன்சியூம் பண்ணுறது அப்படின்றதுல மியூசிக் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அந்தளவுக்கு ஆப்டாக பிஜிஎம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாங்ஸுமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கோர் மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி, மீனிங்ஃபுல் டயலாக்ஸ், சுவாசிகாஸ் ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குட் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா அன்கண்டினியூட்டி ஷார்ட்ஸ், செகண்ட் ஹாஃபில் மேலோட்டமாக போகிற ஸ்க்ரீன் பிளே அண்ட் தனித்தனி செக்மெண்ட்டாக தெரிகிற சீன்ஸ். ஓவராலாக ரீமேரேஜ் பற்றின ஒரு சோஷியல் மெசேஜுக்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நூறுசாமி. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி is 7 out of 10. Thank you guys.